ஜோதிட ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். குழந்தையின்மை புத்திரதோஷம் ஏற்படுவதற்கு ஜாதக ரீதியாக காரணங்களை என்ன என்று பார்க்கலாம். பொதுவாக ஜாதகருக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் அல்லது பூர்வீக புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படும் 5ஆம் இடம் வலுவாக இருக்க வேண்டும். 5ஆம் வீட்டு அதிபதி ஆட்சியோ உச்சம் பெற்றோ இருக்க வேண்டும். 5ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12 மறையாமல் இருக்க வேண்டும். 5ஆம் இடத்தில் பாவக்கிரகங்களான சனி, மாந்தி, செவ்வாய், ராகு, கேது போன்ற கிரகங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அதே போல் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு நீசம் பெறாமலும் 1, 5, 9 அல்லது கேந்திர ஸ்தானங்களில் வலுப்பெற்றும் 5ஆம் இடம் குருவனுடைய பார்வையில் இருந்தாலும் அத்தகைய அன்பர்களுக்கு புத்திர தோஷம் ஏற்படுவது இல்லை, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் 5ஆம் இடத்து அதிபதியும் கெட்டு அது 6, 8, 12 போய் மறைந்து குருவால் பார்க்க முடியாமல் இருந்தாலும் அந்த 5ஆம் இடத்தில் பாவக்கிரகங்களான ராகு, கேது அல்லது சனி, மாந்தி போன்ற கிரகங்கள் இருந்தாலும் புத்திர தோஷம் ஏற்படும். அதே போல் ஒரு லக்கணத்திற்கு 3ஆம் இடத்தையும் நாம் பார்க்க வேண்டும். 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்வார்கள். இந்த 3ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்து அதிபதி குருவால் பார்க்கப்பட்டு 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று பலமாக இருந்தால் அத்தகைய அன்பர்களுக்கு அந்த தைரிய வீரியம் என்று சொல்லக்கூடிய உயிரணுக்களின் உற்பத்தி நன்றாக இருக்கும், விந்து உற்பத்தியும் நன்றாக இருக்கும். அத்தகையவர்களுக்கு புத்திர தோஷம் என்பது இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் 3ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 போன்ற இடங்களில் போய் மறைந்தாலும் அல்லது நீசமானாலும் அல்லது 3ஆம் இடத்தில் மாந்தி, சனி போன்ற கிரகங்கள் இருந்தாலும் புத்திர தோஷம் என்பது ஏற்படும். இவர்கள் இப்போ உள்ள நவீன முறைகள் லட்சக்கணக்கில் செலவு செய்து புத்திரத்தை பெற வேண்டும் என்று முயற்சித்தாலும் கூட அந்த முயற்சி வீணாகத்தான் போகும். குழந்தையின்மை என்பது ஏற்படுவதும் என்பது ஜோதிட கருத்தாகும். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்குள்ள நவீன காலத்தில் இப்போ உள்ள இளைஞர்கள், ஆண்களும் சரி பெண்களும் சரி, திருமணம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் இருக்கிறார்கள். அல்லது திருமணம் முடித்தாலும் குழந்தை ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இல்லாமல் இருக்கிறார்கள். காரணம், இன்றைய காலங்களில் ஏற்படும் விலைவாசி, படிக்க வைக்கும் செலவு போன்ற எல்லாமே வணிகமாக மயமாகிவிட்டதால் ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்கி அதை நல்ல முறையாக வளர்த்து வர வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு வாழ்நாள் முழுவதும் உழைக்க வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் படிக்க வைப்பதற்கும் பெரும் பொருள் செலவு ஆகிறது. அதே போல் ஆண்களும் சரி பெண்களும் சரி இரவும் பகலும் உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறார்கள். எனவே தாம்பத்திய உறவு என்பது இந்த நாளில் அரிதாகி வருகிறது. எனவே இந்த குழந்தை பிறப்பு என்பது ஜாதக ரீதியாக பல கருத்துக்கள் இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கை அமைப்பு குழந்தை பேறு என்பது தள்ளி போகிறது. இன்னும் ஒரு 10 ஆண்டு காலங்கள் கழித்தால் பிறப்பு விகிதம் குறைந்து முதியோர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் என்பதே எனது கருத்தாகும். நன்றி, வணக்கம்.